மோகத்தால் மயக்கும் வல்லமை உடையவள் என்று பொருள். இந்த மோகினி அவதாரத்தை மகாவிஷ்ணு பலமுறை பல சந்தர்ப்பங்களில் எடுத்துள்ளார். அவற்றில் குறிப்பாக பார்க்கடலிலிருந்து கிடைத்த அமுதத்தை தேவர்களுக்கு மட்டும் பிரித்துக் கொடுப்பதற்காகவும், பிச்சானுடன் இணைந்து தருகாவன ரிஷிகளின் ஆணவத்தை அழிக்கவும், பத்மாசுரனை அழிக்கவும் என பலமுறை விஷ்ணு மோகினியாக அவதாரம் எடுத்துள்ளார். மோகினி சிவபெருமானுடன் இணைந்து சபரிமலை ஐயப்பரை பெற்றெடுத்தார். மகாபாரத்தில் கூறப்படும் அரவான் என்பவரின் வரத்தை நிறைவேற்ற கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்து அரவானை மணந்து கொண்டதாகவும் புராணங்கள் கூறுகிறது. தேவர்களும் அசுரர்களும் இணைந்து மேரு மலையை மத்தாக பயன்படுத்தி வாசுகி பாம்பினை கயிறாக கொண்டு பார்க்கடலை கடைந்து கிடைத்த அமுதத்தை அசுரர்கள் பருகாமல் தடுக்க விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து தன் அழகில் அசுரர்களை மயக்கி ஏமாற்றி தேவர்களுக்கு மட்டும் அமுதத்தை வழங்கினார். இதற்கிடையில் தேவர்கள் போல் வேடமிட்ட அசுரன் ஒருவன் அமிர்தத்தை பருகியதை அறிந்த சூரிய சந்திரர்கள் மோகினியிடம் தெரிவித்தார்கள். உடனே மோகினி தன்னுடைய சக்கராயுதத்தால் அசுரன் தலையை துண்டித்தாள். இதனால் அசுரனின் தலை ராகுவும் உடல் கேதுவாகவும் மாறியது.